இல்லை, முஹம்மது அவர்கள் எந்த நபியும் கிடையாது. அவர்கள் தான் இறுதியானவர். நாம் உலக மக்கள் அனைவரையும் யாரை நேசிக்க வேண்டும்? நாம் உலக மக்கள் அனைவரையும் முஹம்மது அவர்களை நேசிக்க வேண்டும். முஹம்மது அவர்கள் எத்தனை வயதில் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்? முஹம்மது அவர்கள் தன் 40ஆம் வயதில் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார்கள். நபியாக முஹம்மது அவர்கள் எத்தனை வருடம் மக்காவில் வாழ்ந்தார்கள்? 13 வருடம் மக்காவில் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் எந்த ஊரை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள்? நபி அவர்கள் மதீனாவை நோக்கி ரம்ஸா என்ற ஊரை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததற்கு பிறகு எத்தனை ஆண்டுகள் மதீனாவில் வாழ்ந்தார்கள்? 10 வருடம் மதீனாவில் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் எப்போது மரணம் அடைந்தார்கள்? நபி அவர்கள் தம் 63ஆம் வயதில் மரணம் அடைந்தார்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து ഖൈറുல் லக மினல் ஊலா வலசௌஃப யு'தீக ரப்புக ஃபதல்லா அலம் நஜ்ரிக யதீமன் ஃபஅவா வபஜதுக ஆலன் ஃபஅனா வபஜதுக ஆலன் ஃபஅனா அம்மா யதீமா ஃபலா தக்ஹர் அம்மா சாயில ஃபலா தன்ஹர் அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். பொருள்: அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முற்பகல் மீது சத்தியமாக, இருளால் மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. நபியே, உமது ரப்பி உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. மறுமையினும் பிந்தையதானது முந்தையதை விட உலகத்தை விட மிக்கமானதாகும். நபியே, உமது ரப்பி மிக விரைவில் பல உயிர்ப்பதில் வழங்குவான். அப்பொழுது நீ திருப்தி அடைவீர். அவன் உம்மை அனாதையாக கண்டு பின்னர் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? மேலும் உம்முடைய நிறைய மார்க்கம் எதுவென அறியாதவராக கண்டு பிறகு அவன் உமக்கு நேர் வழி காட்டினான். இன்னும் அவன் உம்மை தேவற்றராக கண்டு மாற்றவர்களிடம் தேவற்றராக ஆக்கி வைத்தான். எனவே நீ அனாதையை கடித்துக் கொள்ளாதீர், இன்னும் நீ யாசிப்பவரை விரட்டாதீர். மேலும் உடைய ரப்பின் அருட்கொடையை பற்றி பிறகு அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வரஃபஅனா அன்க திக்ரக் அல்லதீன வரஃபஅனா லக திக்ரக் ஃபஇன்னமா யுஸ்ரி யுஸ்ரா இன்னமா யுஸ்ரி யுஸ்ரா ஃபஇதா ஃபரகத ஃபன்சப் ஃபஇலா ரப்பிக ஃபர்கப். நபியே, உமது நெஞ்சை உமக்கு விரிவாக்கி விடவில்லையா? உன்னுடைய சுமையும் நாம் உம்மை விட்டு விரிக்கிவிட்டோம். அது எத்தகைய சுமை என்றால் முதுகை முறித்து வலுவாக்கி கொண்டிருந்தது. மேலும் உம்முடைய புகழையும் நாம் உமக்காக உயர்த்தினோம். எனவே நிச்சயமாக கஷ்டத்துடன் லேசாக இருக்கிறது. நபியே, நாம் உலக காரியங்களிலிருந்து ஓய்வு பெற்றால் வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடுகிறாங்க. எல்லா நிலைகளிலும் உங்களுடைய ரப்பை விருப்ப கொள்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.